guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டா ரொம்பவே ஈஸி. நல்ல சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ரொம்ப ட்விஸ்ட் வச்சுலாம் வந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாவே தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நான் வந்து இந்த கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன். ஓகேவா? ஏன்னா இந்த கான்செப்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல 7 சம்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு 7 சம்ஸ் இருக்கு. 14 சம்ஸை வந்து ஒன்னொன்னா நடத்திட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் கண்டிப்பா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒரு மெத்தடை வச்சு எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, எப்படி லாஸ் கண்டுபிடிக்கிறது, ஓகேவா, மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப ஈஸியாக சொல்லி தர போகிறேன். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு மொத்தம் 16 சம்மோட ஆன்சர்ஸுமே வந்து எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரிய போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் ஃபார்மேட். ஓகேவா? என்னது அப்படின்னா கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். என்னது க்ளோசிங். ஓகேவா? எண்ட் ஆஃப் த இயர் என்னது க்ளோசிங். ஓகேவா? அப்ப அது என்னது க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். அதோட டிராயிங்ஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கேபிட்டலையும் டிராயிங்கும் ஆட் பண்ண ஒரு ஆன்சர் வருமா? ஓகேவா? அந்த ஆன்சரோட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த ஆன்சரோட அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் போட்டோமா அதோட ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க, அதை லெஸ் பண்ணிட்டா நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரிஞ்சிடும். ஓகே, எப்படி நான் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே வந்து 1,60,000 கொடுத்துருக்காங்க, கீழே வந்து 1,55,000 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், மேலே வந்து 1,60,000 கொடுத்துருக்காங்க, கீழே வந்து 1,55,000 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துலையுமே எது பெருசு? எஸ், இதுதான் பெருசு. சப்போஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் வந்து பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரிக். ஓகேவா? இது என்னது ஒரு ட்ரிக். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் உங்களுக்கு பெரிய நம்பர் வந்துச்சு, வெயிட் பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல வரும். ஓகேவா? இதுவே வந்து இந்த வேல்யூ வந்து கம்மியா இருந்து இந்த வேல்யூ வந்து பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து லாஸ் கிடைக்கும். ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு, அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுடலாம், ப்ராஃபிட்னு போட்டுடலாம். ஓகேவா? இதுவே சி ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த 1,55,000 நான் மேல போடுறேன். ஓகேவா? 1,55,000 இங்க இருக்கு, 1,60,000 இங்க இருக்கு. இப்போ இது ப்ராஃபிட்டா லாஸா? அப்படியே இது லாஸ்ன்னு கண்ணா மூடிட்டு போட்டுடலாமா? ஏன்னா இங்க சின்னதா இருக்கு, இங்க பெரிய நம்பர் இருக்கா, அப்ப என்னது ஆன்சர்? லாஸ். ஓகேவா? இது ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த சம்மை வச்சுட்டு மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ்னா என்னது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூக்கான ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, டிராயிங்கே கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், டிராயிங் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டலே கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் கொடுக்க மாட்டாங்க, நம்ம க்ளோசிங் கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த மிஸ்ஸிங். ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட், பப்ளிக் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தட் இஸ் 2024லயாவது இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இது வந்திருக்கு, இது வராம இருக்காது. ஓகே, ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு, ப்ராஃபிட்டும் லாஸும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் அசர்டைன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கேபிட்டல் அட் த பிகினிங் இயர்னா என்னது? எஸ், இட்ஸ் அ ஓப்பனிங் கேபிட்டல் இல்லையா? ஓகே, இந்த இடத்துல ஓப்பனிங் கேபிட்டல் எங்க எழுதிருக்கோம், இதை இங்க எழுதிருக்கோம் பாருங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட் இந்த இடத்துல போடணுமா? எவ்வளோ? பிகினிங் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல்ல, அப்ப 2 lakhs நான் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்க, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். எண்ட் ஆஃப் த இயர் இருக்கா, அப்ப அந்த அமௌண்ட் நான் இந்த இடத்துல போட்டுக்கணுமா? எவ்வளோ? rupees 3,50,000. I'm right? Okay, and then additional capital introduced during the year rupees 70,000. additional capital வந்து எங்க வரும், நமக்கு இங்க வருமா? ஓகேவா? additional capital வந்து இந்த இடத்துல வந்துடும். ஓகே, and then drawings during the year அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? drawings எந்த இடத்துல வந்துடும்? obviously இந்த இடத்துல வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மேட் படி பார்க்கலாமா? என்ன பண்ணணும், கேபிட்டலையும் டிராயிங்ஸையும் ஆட் பண்ணணுமா? அப்போ 3,50,000
40,000 ஆட் பண்ண 3,90,000 முடிச்சாச்சா? அண்ட் தென் என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் படி நம்ம மைனஸ் பண்ணணும் அடிஷனல் கேபிட்டல் இல்லையா. அப்போ 3,90,000ல 70,000 போயிடுச்சுன்னா என்ன வருமோ அதான் நமக்கு என்னது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ 3,90,000ல 70,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 3,20,000. ஐ எம் கரெக்ட், 3,20,000. இப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் போட்டாச்சு, க்ளோசிங் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு. ஓகே, இப்போ நான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். அட்ஜஸ்டட் கேபிட்டல் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன, அது வந்து ப்ராஃபிட். இது சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து லாஸ் அப்படின்னு சொன்னேன். 3,20,000 பெருசா 2 lakh பெருசா? எஸ் ஆப்வியஸ்லி 3,20,000 தானே பெருசு. அப்போ இது என்னது ப்ராஃபிட்டா? அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும், ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் அப்படின்னு எழுதணும். ஓகேவா, ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மட் படி என்ன பண்ணணும், 3,20,000ல 2 lakh மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்னது, ஆப்வியஸ்லி ஆன்சர் 1,20,000. கண்டுபிடிச்சாச்சா? ஈஸியா இருக்கு தானே இது. ஓகே, இப்போ இதுல வந்து ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கொஸ்டின் இல்லாம ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, மிஸ்ஸிங் ஃபிகர்னு கொடுக்குறாங்க. இதுல எனக்கு என்ன கொடுக்கல அப்படின்னா, எனக்கு வந்து பிகினிங் இயர் தட் இஸ் எனக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா என்ன கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர்னு சொல்லி நமக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துருவாங்க. ஓகே, ப்ராஃபிட் எவ்வளோ, 1,20,000. ஓகே, ஆன்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்கு, 2 lakhs இருக்கு. ஓகேவா, அந்த 2 lakhs வந்து அங்கே கொடுக்கல. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தலாம். எப்பயும் போல க்ளோசிங் கேபிட்டல் டிராயிங்ஸ் ஆட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்துருவோமா, அதோட அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணி அட்ஜஸ்டட் கேபிட்டல் எடுத்துட்டு வந்துருவோமா. இந்த சம்ல என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். பட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 1,20,000 கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூவையுமே மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ 3,20,000ல 1,20,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ, ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து நமக்கு 2 lakh வந்துருமா. ஓகேவா, அப்போ இதுதான் என்னது, ஓப்பனிங் கேபிட்டலுக்கான ஆன்சர். இது கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு இது ரெண்டுத்தையுமே நீங்க மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா என்ன சொல்றேன் அப்படிங்கிறது, ரொம்பவே ஈஸியா இருக்கா. ஓகே, இப்போ வந்து இதுலேயே வந்து 2 lakhs. ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எனக்கு 2 lakhs கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு இப்போ என்ன கொடுக்கல, தட் இஸ் எண்டிங் கேபிட்டல் கொடுக்கல. ஓகேவா, எண்ட் ஆஃப் த இயர்க்கான கேபிட்டல் வந்து எனக்கு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து போடுவோம். கொடுத்துருக்க வேல்யூல நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். தட் இஸ் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து என்ன பண்ணல, நமக்கு கொடுக்கல. அதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், டிராயிங் டியூரிங் த இயர் எவ்வளோ, 40,000 போட்டுருவோமா, லெஸ் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டியூரிங் த இயர். அப்படிதானே, அடிஷனல் கேபிட்டல் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, 70,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமா, கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, கேபிட்டலே இல்லாத போது எப்படி நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஐம் கரெக்ட், என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலும் நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா என்ன தெரியும், ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு 2 lakhsனு தெரியும், ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர் 1,20,000 அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து போகணும். ஓகேவா, நான் ரிவர்ஸ்ல இருந்து போனாதான் எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ரிவர்ஸ்ல இருந்து போகவா. ஓகே, இங்க பாருங்க, 1,20,000யும் 2 lakhையும் ஆட் பண்ண எவ்வளோ, நான் பிளாக்ல போறேன், எல்லாத்தையும் ரெட்ல போட்டா உங்களுக்கு புரியாது. 1,20,000யும் 2 lakhையும் ஆட் பண்ண எவ்வளோ, 3,20,000. இது நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கிறதுக்கு மேல இருக்கிற வேல்யூ நமக்கு எப்படியா இந்த ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்திருக்குமா, இவங்க ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 3,20,000 போட்டது என்னது, கரெக்ட் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், 3,20,000யும் 70,000யும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஆட் பண்ணா என்ன வந்துடும், ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து எனக்கு 3,90,000 வந்துருமா. 7 + 2 எவ்வளோ, 9. 3,90,000 வந்துடும். ஓகேவா, இப்போ நான் ஈஸியா வந்து எண்ட் ஆஃப் த இயர் கண்டுபிடிக்கலாமா.
கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம கீழே இருந்து ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம். என்ன பண்ணிட்டே வந்தோம், ஃபுல்லத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் இல்லையா. இப்போ எனக்கு மேல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆட் அப்படின்னா ஆப்போசிட் என்னது, மைனஸ். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப ஆப்போசிட் என்னவா இருக்கும், பிளஸ்ஸா இருக்கும். அதனால நான் இந்த இடத்துல ஆட் பண்ணேன். அப்ப நம்ம இந்த இடத்துல மைனஸ் பண்ணாதானே நமக்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல், தட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ 3,90,000ல 40,000 போயிடுச்சுன்னா ஆன்சர் எவ்வளோ, 3,50,000 வந்துருமா. புரியுதா எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. ஓகே, ரொம்ப ஈஸியான சம்ல இது. இப்போ நீங்க கிராஸ் செக் பண்ணிக்க, நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணணும். 3,50,000 40,000 ஆட் பண்ண 3,90,000. 3,90,000 வந்து 70 போயிடுச்சுன்னா எவ்வளோ, நம்ம மைனஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. 70 போயிடுச்சுன்னா 3,20,000. அதில் ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 2 lakh போயிடுச்சுன்னா 1,20,000. ஓகேவா. அட்ஜஸ்டட் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ்ல இருக்கிறனால நமக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ராஃபிட்ல வந்திருக்கு. புரியுதா. இந்த சம்ல என்ன கேட்டாலும் போட்டுருவீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்காம இருக்க மாட்டாங்க. இந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.